வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி மண்டே அதாவது 8th டிசம்பர் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம். ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதாவது தேர்ஸ்டே போட்டிருந்தோம். ஃப்ரைடே எப்படி மூவ்மெண்ட் இருக்கும்னு, ரேட் கட் மூலிமா என்ன நடக்கும் அப்படிங்கிற வீடியோஸும் போட்டிருந்தோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது திருப்பி அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக நான் சொல்லியிருந்தது ரொம்ப ஒரு கிளியரான பாயிண்ட் என்னென்னா, ரேட் கட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ரேட் கட் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மொமெண்டமில் போகும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து கால் இறங்குறது ரொம்ப ப்ராஃபிட்டபிள். அதுவும் நான் கிளியராக டார்கெட் சொல்லியிருந்தேன், இந்த ஓப்பன் சப்ளை வரைக்கும் நம்ம டார்கெட் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கப்புறமா ட்ரெயில் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் அதே மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளோட டார்கெட் ப்ராப்பராக ஹிட் பண்ணாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா வெரி குட், ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்கனாலும் வெரி குட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன, மண்டே எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது பார்ப்போம். மண்டே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஏன் ட்ரிக்கியாக இருக்கும்னு யோசிங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த சப்ளையை வந்து உடச்சிட்டு போயிருந்தாலுமே, என்னதான் இந்த சப்ளையை உடச்சிட்டு மேலே க்ளோஷர் கொடுத்தாலுமே, நம்மளுக்கு இந்த சப்ளை நெக்ஸ்ட் இம்மீடியட் நிறைய ரெசிஸ்டன்சஸ் மேலே இருக்குது. இங்கே இன்னொரு சப்ளை இங்கே இருக்கிறது வந்து இங்கேருந்து இன்னும் இதை உடைக்கல. ப்ளஸ் மேலே வந்து இன்னொரு சப்ளை ஓப்பனாக இருக்குது, இங்கே ஒரு சப்ளை ஓப்பனாக இருக்குது, ப்ளஸ் இன்னொரு சப்ளையும் ஓப்பனாக இருக்குது. இதை மாதிரி நிறையா ரெசிஸ்டன்சஸ் மேலே இருக்குது. கீழே வந்து சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, இதுதான் ஒன்லி பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட். இங்கே தான் ஒரே ஒரு ஒரு இம்பேலன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அதாவது இதையும் மார்க் பண்ணிடுறேன். இதுதான் லாஸ்ட் லெவல் ஆஃப் இம்பேலன்ஸு. இதையும் உடச்சிட்டு கீழே வராங்க அப்படின்னா இங்கே சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த லெவல் எல்லாமே எஃபிஷியண்ட்டான மார்க்கெட். எல்லாமே இங்கே டிமாண்ட் க்ரியேட் பண்ணிருக்காங்க, ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிமாண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் லெவல் ஆஃப் டிமாண்டுங்கிறது இங்கே மார்க் பண்ணினதுனால நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ மார்க்கெட் இந்த லாஸ்ட் சப்ளை, இந்த அதாவது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ளைலேருந்து மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ரியாக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போது நம்மளுக்கு இந்த லோக்கு கீழே க்ளோஷர் இன்னும் கிடைக்கல. அதாவது நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நம்மளோட ஸ்ட்ரக்சர் நம்ம மார்க் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வர ஸ்ட்ரக்சரை இன்னும் இதுக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஷர் கொடுக்கல. இந்த சப்ளை தொட்டதுக்கப்புறமா இதுக்கு கீழே க்ளோஷர் கொடுத்தாங்கன்னா நம்ம புல் பேக்கில் செல் தான் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஜென்ரல் ட்ரேடிங் மெக்கானிசமாக இருக்கும் எஸ்எம்சியில். ஸோ இப்போது நம்மளுக்கு இங்கே கீழே இன்னொரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஐடியல் சினாரியோ அப்படின்னாக்க, மார்க்கெட் இதுக்கு கீழே இந்த லெவலுக்கு கீழே க்ளோஷர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த லெவல்னால் ஆல்மோஸ்ட் 26,090 இல்லை 85, அதுக்கு கீழே ப்ராப்பர் 15 minutes கேண்டில் க்ளோஷர் கொடுத்தாங்க அப்படின்னா, இங்கே கீழே எதுவுமே நம்மளுக்கு இது வேறு ஈக்குவல் லோ லிக்விடிட்டி பாயிண்ட்டு, இங்கே பயங்கர லிக்விடிட்டி பூல் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஓப்பன் டிமாண்ட் இருக்குது. இந்த ஓப்பன் டிமாண்ட் வரைக்கும் ஈஸியாக மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதாவது 26,090க்கு கீழே வந்துச்சுன்னா 26,890, 870, 880 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் விழுகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி மார்க்கெட் இந்த சப்ளையும் உடச்சிட்டு போனாங்கன்னா ஸ்லோ மூமெண்ட் தான் இருக்கும். ஏன் ஸ்லோ மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இங்கே மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஒரு மாதிரி ரொம்ப கன்சாலிடேஷன் ஃபேஸில் நம்மளுக்கு பொறுமையை இழக்க வச்சுருவாங்க. மார்க்கெட் மேலே போகிறதா இருந்தாலுமே இப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் நம்மளுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஸோ இந்த பொறுமை இல்லை அப்படின்னாக்கா, மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா கம்மி குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் கம்மி குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து லாஸஸும் கம்மியாகும், ப்ராஃபிட் வரதும் வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம 1 லாட்டில் இறங்குறோம் அப்படின்னாக்க, மார்க்கெட் என்ன தான் வந்து மார்க்கெட் 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலும் நம்ம கான்ட்ராக்ட் வந்து 20 to 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு வைக்கிறோம். நம்ம சூஸ் பண்ணுற கான்ட்ராக்ட் நிஃப்டி கான்ட்ராக்ட். அப்போ 30 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 75 into 13 எடுத்திங்கன்னா 2,000 rupees வரும். 2,000 rupees வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு
5,000 ருபீஸ் ப்ராஃபிட் டெய்லி எடுக்கிறோம் அப்படின்னு டார்கெட் செட் பண்ணியிருந்தா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரெயில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கோ பற்றி யோசிப்போம். அதுவே நம்ம ஜாஸ்தி குவான்டிட்டியில் இறங்குறோம், அதாவது 600 குவான்டிட்டிஸில் இறங்குறோம், 750 குவான்டிட்டிஸில் இறங்குறோம் அப்படின்னா 20 to 30 பாயிண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு 10 to 14K அந்த மாதிரி ரேஞ்சில் ப்ராஃபிட் காமிக்கும். நம்ம இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே மார்க்கெட் இன்னும் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம பெரிய மூவ்ஸ் கேப்சர் பண்ண முடியாது. அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், மேக்ஸிமம் 1 or 2 லாட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 3 லாட்ஸ் அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிங்க உங்களோட லாட் சைஸஸை. ஏன்னா லாட் சைஸஸ் கம்மி பண்ணிங்கன்னா தான் ப்ராஃபிட்டும் நிறையா எடுக்க முடியும், லாஸஸும் கம்மி பண்ண முடியும். ஓகே, ஸோ வீடியோ ரீகேப் என்னென்னா, மார்க்கெட் சப்போஸ் இந்த லெவல் 26,220க்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஷர் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் 26,330 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அப்சைடில். அதே மார்க்கெட் 26,080க்கு கீழே வந்தாங்கன்னா 26,870 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி டவுன் சைடில். இந்த ரேஞ்ச் 26,220 to 26,080 இது வந்து நோ ட்ரேடிங் ஜோனாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே மார்க்கெட் சைட் வேஸ்லேயே மூவ் பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லாஸஸ் தான் ஆகும் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னாக்கா. ஸோ இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்ச் இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். 26,220 to 26,080 வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இதுக்கு மேலே போச்சுன்னா கால் இறங்கலாம், இதுக்கு கீழே வந்துச்சுன்னா புட் இறங்கலாம். ஓகே, ரொம்ப பெரிய கேப்பை ஓப்பன் பண்ணாங்கனாக்கா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதேமாதிரி ரொம்ப பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்கன்னா கூட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.